இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரிஞ்சால் ரெசிபியை நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிடும். திரும்ப திரும்ப பண்ணி சாப்பிட்ருவீங்க. பிரிஞ்சாலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. கட் பண்ண பிரிஞ்சால மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, நல்ல மிளகு பொடி, பெருங்காய பொடி, உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா பீஸ்லையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலா வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஜஸ்ட் வந்து ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிறது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. கட்டி தயிராக இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரிஞ்சாலையுமே வந்து இதே மாதிரி இந்த தயிர்க்குள்ளாடி வந்து போட்டுக்கோங்க. இனிமேல் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு வத்தல் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட 5 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. தயிரில் பிரிஞ்சால் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பண்ணுறது மாதிரி இவ்வளோ தான் ஒரு டேஸ்டியான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள்.